ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்சர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ்லேருந்து நம்ம 10th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்னலாம் பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 5th கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம் போன வீடியோல. அப்புறம் 6th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம் 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம 10th கொஸ்டின் தான் இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 5 to 9 போன வீடியோல முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் 5, 10, 20, 35, 55. அதுக்கப்புறம் என்ன நம்பர்? அதுக்கப்புறம் அடுத்த 3 நம்பரும் கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 3 பிளாக்குமே என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 3 பிளாக் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம் 35, 35க்கு அப்புறம் 55 வரும். ஸோ இங்கேயும் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க கெஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த 3 டேர்ம்ஸையும். ஸோ 5, 10, 50, 20, 35, 55. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 5ன்னு வரும். 10க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10, 35க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15, 55 minus 35 gives you 20. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 55 minus 35 20 வரும். 35 minus 20 பார்த்தீங்கன்னா 15 வரும். 20 minus 10 10, 10 minus 5 5. ஸோ இந்த டிஃபரன்ஸ்லாம் மட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பேட்டர்ன் என்ன வரும்னு நீங்க கெஸ் பண்ண முடியும். ஸோ 5, 10, 15, 20 இது 5 டேபிள்ஸ்ல இருக்கு டிஃபரன்ஸ்லாம். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா they are in 5 tables. 5, 10, 15, 20, 25. ஸோ அடுத்தது 25 வரும். அப்புறம் 13 வரும். அப்புறம் 35 வரும். இதான் அடுத்த 3 டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 55 minus something should give you 25. ஸோ 55 நான் ஒழுங்கா எழுதுறேன். 55 minus something should give you 25. ஸோ அது என்ன நம்பரா இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சது 55 minus something இல்ல, சாரி. சம்திங் minus 55 should give you 25. ஏன்னா அதுதான் பெரிய நம்பர். நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த சீக்வன்ஸ். ஸோ சம்திங் minus 55 should give you 25. ஸோ நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ நீங்க பிளஸ் 55 போத் சைட்ஸ் போடுங்க. ஸோ இதை அடிச்சிடலாம். இதை அப்படியே அடிச்சிடலாம். -55 + 55 அடிச்சிடலாம். இந்த அன்னோன் வேரியபிள் வந்து என்ன வரும்னா ஆக்சுவலா 25 + 55 வரும். உங்களுக்கு பேசிக்கா ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரூல் சொல்லிடுறேன். ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எல்ஹெச்எஸ்லயும் ஆர்ஹெச்எஸ்லயும். ஆனா என்ன நீங்க எல்ஹெச்எஸ்ல என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க. ஸோ நீங்க +55 இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஆபரேஷன் இங்க கேரி அவுட் பண்ணணும். இங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க எல்ஹெச்எஸ்ல. ஆனா என்ன பண்றீங்களோ அதே இதை இங்கே ரெப்ளிகேட் பண்ணிடணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். இதான் ஜென்ரல் ரூல் ஃபார் சால்விங் ஈக்குவேஷன். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். லிட்டரலா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். எனிதிங் யூ கேன் டு எனிதிங். ஆனா என்ன பண்றீங்களோ அதை எக்ஸாக்டா இங்கே ரிப்பீட் பண்ணிடணும். அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இங்க ஆக்சுவலா இதை இந்த வேரியபிள் ஐசோலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா நான் பண்றேன். ஸோ அதனால தான் நீங்க -55 எலிமினேட் பண்ணணும். அப்பதான் இதை ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் +55 ஆட் பண்றேன். ஸோ போத் சைட்ஸ் நான் +55 ஆட் பண்ணீங்கன்னா இதை நீங்க அப்படி அடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 80. 18 தான் நினைக்கிறேன். 55, 50 + 5 + 20 + 5 ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இது 25, இது 55. ஸோ 5 + 5 10, 10 + 20 30, 30 + 50 80. ஸோ ஆன்சர் வந்து 80 தான். ஸோ அன்னோன் நம்பர் ஃபர்ஸ்ட் அன்னோன் டேர்ம் வந்து 80. ஸோ அதை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்னோன் டேர்ம் வந்து 80. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னோன் டேர்ம் 80. அடுத்த அன்னோன் டேர்ம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த அன்னோன் டேர்முக்கும் 80க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 30 வரும். ஸோ 80 + 30 ஷுட் கிவ் யூ தி நெக்ஸ்ட் அன்னோன் டேர்ம். அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 110ன்னு வரும். அப்புறம் அடுத்த அன்னோன் டேர்ம், அதாவது 110க்கும் அந்த அடுத்த அன்னோன் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 35ன்னு வரும். ஸோ 110 + 35 ஷுட் கிவ் யூ த லாஸ்ட் டேர்ம். ஸோ அது விச் இஸ் நத்திங் பட் 110 + 35 என்ன வரும் உங்களுக்கு? 5, 4, 145. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் ஏன்னு. ஏன்னா இங்க 80 எங்கேயுமே இல்லை. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இதான் ஆப்ஷன். கரெக்டான ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏ தான். நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரி 10th கொஸ்டின்ல முடிச்சிட்டேன். 10th கொஸ்டின்ல ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ தான். ஸோ நான் கிளியரா மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த 11th கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த ராங் டேர்ம் இந்த கிவன் சீக்வன்ஸ் 12, 14, 17, 19, 21. ஓகே, இது 21 தப்புன்னு தோணுது எனக்கு. 24, 27. ஓகே, இதுல என்ன பண்ணலாம் நம்ம இதுலயே நம்ம எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ 12, 14, 17, 12, 14, 17, 19, 21,
24, 27 அண்ட் இட் கோஸ் ஆன். அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன? 12க்கும் 14க்குள்ள டிஃபரன்ஸ் 2 தான். 17க்கும் 14க்குள்ள டிஃபரன்ஸ் 3. 17க்கும் 19க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. அதே மாதிரி 19க்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3 வரணும். பட் ஆனா இங்க 2 தான் வருது. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. அதனால தான் எனக்கு 21 மேல கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. பட் மறுபடியும் அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 3 வந்துருது. ஸோ 2 3 வந்தா கரெக்டா வந்திருக்கும். பட் இங்க இருந்து 3 வருது. அது இப்ப எல்லாம். ஸோ சப்போஸ் 22 இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. 22 இருந்தா பிரச்சனை வந்திருக்காது. பட் இங்க 21 இருக்கிறதுனால எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருது. இந்த சீக்வன்ஸோட இந்த ஒரு பேட்டர்னே கொலாப்ஸ் ஆயிருது ஆக்சுவலா. ஸோ பேட்டர்ன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணமே இந்த நம்பர் தான், 21 தான். சப்போஸ் இங்க 22 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இங்க 22 இருந்துச்சுன்னா இங்க கரெக்டா இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 வரும். இங்க டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2 வரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து இல்ல 2 3 வரும். அப்புறம் இங்க 2 வந்துடும். ஸோ இந்த 2 3 பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல 22 இருந்துருச்சுன்னா, ஆனா 21 தான் ஒரு தொல்லையா இருக்கு. ஸோ இந்த நம்பர் சப்போஸ் 22 இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு 21 கொடுத்துருக்காங்க. ஸோ ராங் டேர்ம் வந்து 21 தான். ராங் டேர்ம் இஸ் 21. ஸோ கரெக்டான ஆப்ஷன் சி தான். ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ நான் வேணா கலரை மாத்திக்கிறேன். எல்லாத்துக்கும் கலர் மாத்திடுறேன், கரெக்டா இருக்கும். பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இதோட நம்ம இந்த எக்ஸைஸ் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ் எக்ஸைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா யூக்ளிட்ஸ் கேம் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன். அது எந்த கொஸ்டின்னா நான் கரெக்டா மார்க் பண்ணி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த கொஸ்டின் தான். 7th கொஸ்டின்ல இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். சி ஆப்ஷன் ஆக்சுவலா கரெக்ட் தான். சி ஆப்ஷன் ஆக்சுவலா கரெக்ட் தான். ஏன் கரெக்ட்? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பவர்ஸ் ஆஃப் 2 ஃபாலோ பண்ணுது. பவர்ஸ் ஆஃப் 2 வந்து உங்களுக்கு தெரியாது. அது நீங்க எக்ஸ்போனன்ஸ் அடுத்த 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது தான் தெரியும். ஆக்சுவலா பவர்ஸ் ஆஃப் 2 படி பாத்தீங்கன்னா 2 power 0 வந்து 1, 2 power 1 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 2 cube 8, 2 power 4 16. அந்த பவர் தான் நான் ஈஸியா சொல்லிடுறேன். 2 power 1 is nothing but 2 into 2 அவ்வளவுதான். 2 square is nothing but 2 into 2. 2 cube என்னது? 2 into 2 into 2. 2 into 2 into 2. 2 power 4 என்னது? 2 multiplied with itself 4 times. 2 into 2 into 2 into 2. ஸோ இதை நீங்க இப்ப கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 2 power 1 2 தான். 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வரும். 2 ஸ்கொயர் ஈக்குவல் 4. 2 கியூப் பாத்தீங்கன்னா 8ன்னு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 2 power 4 பாத்தீங்கன்னா 4 into 4 16 வரும். 2 into 2 4. இதுவும் 2 into 2 4. 4 into 4 16 வரும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுங்க பாத்தீங்கன்னா. அதோட 2 power 0னா 1. இது நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். எனிதிங் டு தி பவர் 0 is equal to 1. ஸோ அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இந்த ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் ஒன்று இது ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் தான். இது பக்காவா ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுது. திஸ் இஸ் நத்திங் பட் பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ இது ஆக்சுவலா கரெக்டான ஆப்ஷன். நான் தப்புன்னு தெரியாம சொல்லிட்டேன் போன வீடியோல. ஸோ அதை நீங்க மன்னிச்சுக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். திஸ் சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஃபாலோஸ் பவர்ஸ் ஆஃப் 2. பவர்ஸ் ஆஃப் 2. நான் கரெக்டா நான் இது மாத்திக்கிறேன், கலர் மாத்திக்கிறேன். பவர்ஸ் ஆஃப் 2 வேற கலர், அவ்வளவுதான் கரெக்டா இருக்கும். பவர்ஸ் ஆஃப் 2 தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ 7th கொஸ்டினோட ஆன்சர் வந்து சியும் டி ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ அதை கரெக்டா ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூக்ளிட்ஸ் கேம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 10th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம யூக்ளிட்ஸ் கேம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.